ஸோ மியூடெக்ஸ் அப்படின்றது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இஸ் அ சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம். அதாவது சிங்க்ரனைசேஷன்னா ஒன் ஆஃப்டர் அனதர். ஒரு வேலை நடந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு வேலை நடக்கணும். ஸோ இது ஒரு சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம் யூஸ் டு என்ஷூர் ஒன் த்ரெட் கேன் அசஸ் அ ஷேர் ரிசோர்ஸ் அட் அ டைம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய த்ரெட் ரன் ஆகுது. த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3 ரன் ஆகுது. இது வந்து ப்ராபபிலி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. இந்த லிங்க் லிஸ்ட்டை அசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. எல்லா த்ரெடும் அசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எல்லா த்ரெட்டுமே வேற வேற கோர்ல பேரலா ரன் ஆகலாம். அப்ப ஒரே டைம்ல எல்லா த்ரெட்டும் போய் இந்த லிங்க் லிஸ்ட்டை ரைட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு த்ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு த்ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட் அலோ பண்ணாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஒரு சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம் தான் மியூடெக்ஸ். ஓகே. சோ இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஹவ் டு டூ இட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மியூடெக்ஸ் லாக் இந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். pthread மியூடெக்ஸ் ஒரு லாக் போட்டுட்டு அதை முதல்ல இனிட் பண்ணிக்கணும். இனிஷியல் வேல்யூ நல்லுன்னு போட்டு இனிட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. நீ அந்த மியூடெக்ஸை யூஸ் பண்ற கோட போட்டுட்டு அப்புறம் டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். இந்த யூஸ் பண்ற கோட் என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான். இத கூட அப்படியே போட்டுடலாம். இங்க இந்த மியூடெக்ஸ் யூஸ் பண்ற கோட் அதான். ஓகே. சோ நீ என்ன பண்றனா இனிட் பண்ணிடுற. இனிட் பண்ணிட்டு ஒரு த்ரெட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் த்ரெட் வந்து அதை வந்து லாக் எடுத்துருச்சு. லாக் எடுத்துட்டு என்ன பண்ணுது, கிரிட்டிக்கல் செக்ஷன் ஏதோ அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் தான் அந்த லிங்க் அப்டேட் பண்றது. அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வேற ஒரு த்ரெட்க்கு இதே ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம த்ரெட் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் ஃபங்க்ஷன் த்ரெட் 1 வந்து இந்த ரன் ஆயிட்டு இருக்குது. ரன் ஆயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இது த்ரெட் ஃபங்க்ஷன் இல்லை, இது ஆக்சுவலா மெயின் ஃபங்க்ஷனே வச்சுப்போம். ஓகே. இது வந்து ஆக்சுவலா இந்த இந்த பார்ட் ஆஃப் த கோட் வந்து இந்த பார்ட் ஆஃப் த கோட் நம்ம த்ரெட் ஃபங்க்ஷன்ல வச்சுப்போம். இங்க தான் இந்த த்ரெட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ப்ராபபிலி கிரியேட்டிங் a thread pthread create ன்னு போட்டு இந்த த்ரெட் ஃபங்க்ஷன் கொடுக்குற. இங்க வந்து pthread create யூஸ் பண்ணிருக்க. ஓகே. அந்த த்ரெட் ஃபங்க்ஷன்ல அந்த த்ரெட் ஃபங்க்ஷன்ல இந்த வேலை நடக்குது. ஓகே. சோ அப்ப என்ன பண்ணனா, ஒரு மியூடெக்ஸை இனிட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு த்ரெட் ஃபங்க்ஷன் கால் பண்ற. அந்த த்ரெட் ஃபங்க்ஷன்ல இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் இந்த லிங்க் லிஸ்ட் போய் அப்டேட் பண்ற. அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்ட, நீ மியூடெக்ஸ் லாக் எடுத்துட்ட. லாக் எடுத்துட்டு என்ன பண்ற, அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற. அப்டேட் பண்றதுக்கு என்ன ஆகுதுன்னா த்ரெட் 2 ரன் ஆகுது. த்ரெட் 2 திருப்பி கால் ஆகுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, மியூடெக்ஸ் லாக் எடுக்கிற. யாரோ எடுத்துட்டாங்க கரெக்ட்டா? யாரோ எடுத்தா அந்த லாக் கிடைக்காது. லாக் கிடைக்காம இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும் த்ரெட் 2. த்ரெட் 1 அந்த அப்டேட்ட முடிச்சிட்டு இங்க அன்லாக் பண்ணுதுல, அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் த்ரெட் 2க்கு இந்த லாக் கிடைக்கும். த்ரெட் 2 போய் அப்டேட் பண்ண முடியும். சோ இப்படி தான் சிங்க்ரனைசேஷன் பண்றது. ஒன் ஆஃப்டர் அனதர். ஓகே. சோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் சிங்க்ரனைசேஷன். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா செமஃபோர். செமஃபோரும் இதே ஒரு சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம் தான். பட் நீ என்ன பண்ணலாம்னா, அந்த ரிசோர்ஸை ஒரு த்ரெட் அட் அ டைம் அசஸ் பண்றதுக்கு பதிலா நிறைய த்ரெட்ஸ்க்கு அலோ பண்ணலாம். ஓகே. செமஃபோர்லயே பைனரி செமஃபோர் இருக்கு. அதாவது நீ கவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ 3னா 3 த்ரெட் அட் அ டைம் அலோ பண்ணலாம். பைனரி செமஃபோர்னா ஏதாவது ஒரு த்ரெட் தான் அலோவ்டு. கவுண்டிங் செமஃபோர்னா நிறைய த்ரெட். 3னா 3 செமஃபோர்ஸ் 3 த்ரெட்ஸ் வந்து சைமல்டேனியஸா அசஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ செமஃபோர் எப்படின்னா, இங்க பாரு ஃபர்ஸ்ட் அங்க மியூடெக்ஸ்க்கு எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றியோ அதே மாதிரி செமஃபோருக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ற. அதை இனிட் பண்ற. ஓகே. பாருங்க மெயின் த்ரெட்ல முதல்ல அதை இனிட் பண்ற. என்ன வேல்யூக்கு 2. அப்ப 2 த்ரெட்ஸ் அசஸ் பண்ணலாம். த்ரெட் கிரியேட் பண்ற. எல்லாத்துக்குமே பிரிண்ட் டாக்குமெண்ட் தான் கொடுக்குற. இல்ல வேற ஐடி கொடுத்துருக்க. ஓகேவா? த்ரெட் கிரியேட் பண்ற. ஓகே. 3 த்ரெட்க்கு 3 த்ரெட் வேரியபிள் வச்சிருக்க. இப்போ என்ன ஆகும், எல்லாம் இந்த பிரிண்ட் டாக்குமெண்ட் 3 செப்பரேட் த்ரெட்ஸா ரன் ஆகுமா? அப்ப இந்த பிரிண்ட் டாக்குமெண்ட் என்ன பண்ற, செமஃபோர் வெயிட் கொடுக்குற. செமஃபோர் வெயிட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்தோடனே செமஃபோர் வெயிட் வந்தா யாரும் பண்ணல. அப்ப என்ன ஆகும், இந்த வேலை நடக்குமா? ஏதோ பிரிண்ட் பண்ணுது. ஓகே. அப்புறம் செமஃபோர் போஸ்ட் பண்ணிடுற. ரைட். இப்ப செமஃபோர் வெயிட் பண்ணிட்டு ஒரு த்ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட் வருதுன்னா அந்த த்ரெட்டும் ரன் ஆகும். ஏன்னா கவுண்ட் 2 இருக்கிறதுனால. தேர்ட் த்ரெட் வரும்போது இந்த வெயிட் அப்படியே பிளாக் ஆயிடும். ஸோ அட் அ டைம் 2 த்ரெட்ஸ் இந்த வேலையை பண்ணலாம், பிரிண்டர் வேலையை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் மோர் த்ரெட்ஸ் டு அசஸ் த ரிசோர்ஸ் சைமல்டேனியஸ்லி then you will go for counting semaphore. அதுக்கு இப்படி தான் semaphore init பண்ணணும். ஓகே. then you are waiting for all the thread to finish using pthread join. அப்போ semaphore init பண்ணா destroy பண்ணிடலாம். ஓகே.
ஸோ செமாஃபோர், மியூடெக்ஸ் இப்ப நீ பார்த்தது எல்லாமே இஸ் a synchronization mechanism between threads in user space.